நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூ பத்தி பார்த்தோம். இன்னைக்கு எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி இவங்களோட ரிவ்யூ பத்தி பார்த்தோம். எம்ஐ ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணி. இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல மிகவும் பலம் வாய்ந்த அணியா பார்க்கப்பட்டது. எல்லாருமே அந்த அளவுக்கு இந்த அணியை மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டி பேசினாங்க. பவுலர் சூப்பரா இருக்காங்க. பும்ரா, தீபக் சகர், போல்ட், சாண்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவுல பாராட்டினாங்க. ரியான் ரிக்கல்டன் அவரை பத்தியும் ரொம்ப பெரிய அளவுல பேசினாங்க. ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யல மும்பை இந்தியன்ஸ் அணி. முதல் 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்துட்டாங்க. நேத்து 5வது மேட்ச். இந்த மேட்ச் கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஃபர்ஸ்ட் 4 மேட்சுக்கு பும்ரா கிடையாது. ஸோ அவர் எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏப்ரல் முதல் வாரத்துல வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போலவே நேத்து மேட்சுக்கு பும்ரா வந்தார். பும்ரா வந்துமே இந்த மேட்ச் அவங்களுக்கு எதிர்பார்த்தபடி போகல அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங் எடுத்தாரு. ஸோ இப்போ நிறைய டீம்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிற டீம் தான் நிறைய ஜெயிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆக்சுவலி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் தான் நிறைய ஜெயிச்சிட்டு இருக்கு. அப்படிதான் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்ல பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு. பவுலிங்ல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. பின்னாடி நம்ம ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல பினிஷர் நமக்கு சரியான ஒரு பினிஷர் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம். பட் அது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு. ஸோ ஒரு ஃபிளாட் ட்ராக்கா இருந்தது நேற்று. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் மாதிரி இல்லை. அதனால நல்ல ரன்களை வாரி வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்டே போல்ட்டோட விக்கெட்டை எடுத்தாலும் அதுக்கப்புறம் போல்ட் அண்ட் தீபக் சகர் இவங்க 2 பேருமே ரன்களை வாரி வழங்கிட்டாங்க. பும்ராவோட ஓவர்ல அடி வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படிக்கல் அண்ட் கோலி இவங்க 2 பேரும் தான் மேட்சை மிகப்பெரிய அளவுக்கு டர்ன் பண்ணி விட்டாங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் 91. ஸோ படிக்கல் அவரும் தன்னோட அதிரடியை காட்ட ஆரம்பிச்சாரு. எப்படியாவது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டணும் நம்ம நம்பி எடுத்த ஒரு டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஒரு ஆர்சிபி அணியை ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட தான் அந்த ஒரு இன்டென்ட்டை மாத்தாம அடிக்கிறாங்க. போன மேட்சும் அப்படிதான் ஆடினாங்க. போன மேட்ச் பிச்சோட கண்டிஷன் உணர்ந்து ஆடாதனால அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பேட்டிங் பிச்சு அவங்களுக்கு ஏத்த பிச்சு சூப்பரா ஆடி எதிரணி மருத்துவ வீச்சாவையும் துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு எல்லாமே மோசமா போச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு சூப்பரா விக்னேஷ் புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பவுலர் வச்சிருக்காங்க. ஃபைட் பண்ணி போடுறாரு. அவர் போட்டோடனே விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ எடுக்கிற அந்த ஒரு பவுலருக்கு மறுபடியும் ஏன் ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஹர்திக் பாண்டியா அப்படின்றதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. ஏன் என்ன அவரோட தாட் ப்ராசஸ்ல என்னதான் இருக்கும் அப்படின்றது தெரியல. ஒரு ஓவர் 10 ரன் குடிக்கிறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு ஓவருமே கொடுக்கல. நல்லா போட்டிருக்க ஒரே பவுலர்னு பார்த்தா விக்னேஷ் புதூர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் ரன்களை வாரி கொடுக்குறாங்க. போல்ட் 2 விக்கெட் எடுக்கிறாரு. பும்ரா ரன்களை கம்மி பண்ணி கொடுக்குறாரு, பட் விக்கெட் எடுக்கல. ஹர்திக் பாண்டியா ரன்களை கொடுத்து விக்கெட் எடுக்கிறாரு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப ரன்கள் கட்டுப்படுத்தி கொடுத்து விக்கெட்டும் எடுக்கிற விக்னேஷ் புதூருக்கு ஏன் இவர் கொடுக்கல அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பவுலிங் ரொட்டேஷனும் மாத்தி மாத்தி கொடுத்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. எப்படி இவர் 2 வருஷம் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எப்படி ஃபைனலுக்கு கொண்டு போய் ஒரு டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிப்பாருன்ற மிகப்பெரிய கொஸ்டின் நமக்கு எழுது. ஏன்னா அப்ப ஃபுல்லா நெகராவோட இன்புட் தான் இவர் வெற்றி பெற்றதுக்கான காரணமா இருக்குமோ அப்படின்றதான் தோணுது. இப்போ அந்த மாதிரி ஃபீல்டிங் லைன்ல நின்னு சொல்ற ஒரு கோச் இல்ல அப்படின்றதுனால இவர் தடுமாறுறாரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குரிய. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணியில இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ். ஸோ இவர் ரோஹித் சர்மாவோட பேச்சை கேட்கல அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் நிறைய போகுது. ரோஹித் சர்மாவை ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றாங்க. ஆனா ரோஹித் சர்மாவோட ஒரு அனுபவம்ன்றது ஃபீல்டுல தேவை. அதை ஏன் மும்பை இந்தியன்ஸ் அணி புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்றது தெரியல. சிஎஸ்கே அணி இதை கரெக்டா பண்ணுது. பட் அவங்களுக்கு மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த் இல்லாதனால அவங்க தோத்து போறாங்க. அவங்க 10 ரனா ஓவர் போட்டு அவரை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணி சிவம் துபேவை கொண்டு வராங்க. இப்ப அதே மாதிரி போல்ட்டை யூஸ் பண்ணிட்டு அவருக்கு பதிலா இம்பாக்ட் பிளேயரா வேற யாரையாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மாவை பர்மனன்ட் 11லயே வச்சு விளையாடலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவரோட அனுபவம்ன்றது ஒரு கேப்டன்சி அனுபவம்ன்றது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு உதவும். ஏன்னா அவர் நார்மலான பவுலர்ஸை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு 2 வேர்ல்டு கப் வாங்கின, அதாவது வேர்ல்டு கப் T20 அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இந்த மாதிரி 2 உலகத்தரத்திலான ஒரு கோப்பையை வாங்கின ஒரு கேப்டன் அவரை நீங்க டீம்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தடுமாறுறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ரோஹித் சர்மாவோட ஃபார்மும் ஒரு கன்சர்னா தான் இருக்கும்.
ஒரு 17 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அவர் பெருசா அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து ஆடுறது இல்ல. பட் இந்தியன் அணிக்காக ஆடுறாரு. அது நல்ல விஷயம் தான். ஆனா சில பேர் வந்து இந்திய அணிக்கு ஆட மாட்டாங்க. ஐபிஎல் அணிக்காக முரட்டுத்தனமா ஆடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வந்து ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா கொடுத்ததே இல்லை பேட்டிங். பட் கேப்டன்சியா எக்ஸ்ட்ராடினரியா பண்ணுவார். பேட்டிங்ல ஓரளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு கேப்டன்சியில சூப்பரா பண்ணுவார். அந்த ஒரு இடத்துலதான் வந்து ஹர்திக் பாண்டியா ரொம்பவே மிஸ் பண்றாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. பேட்டிங்ல வந்துட்டு ஓவர்லோவ் ஃபயர் பவர் காமிச்சது வந்து திலக் வர்மா காமிச்சார். சூரியகுமார் யாதவ் நேத்து வந்து சோபிக்கல. ரியான் ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரும் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களோட இடத்த வந்து பூர்த்தி செய்யல. ஹர்திக் பாண்டியா அவர் வந்து சூப்பரா நேத்து ஆடினாரு. பழைய ஒரு ஹர்திக் பாண்டியாவா வந்து பழைய பன்னீர் செல்வமா மாறின ஒரு பாண்டியாவா நேத்து விளையாண்டாரு. சூப்பரா ஆனாரு. வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 6. ஸோ வந்து ஒரு 15 பாலுக்கு 42 ரன்கள். சூப்பரா ஆனாரு. அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா நேத்து ஜெயிச்சிருக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் ஏன் அப்படி முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு? பினிஷர்னா அதை முடிச்சு கொடுக்கணும். பொல்லாட வந்தாருன்னா முடிச்சு கொடுப்பாரு. மேக்சிமம் அவர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து ஆடினாரு. இந்த மாதிரி வந்து ஒரு 12 பாலுக்கு 28 ரன் இருக்குன்னா கண்டிப்பா அந்த மேட்ச் வந்து பொல்லாட் முடிச்சு கொடுப்பாரு. அதுதான் பொல்லாடோட சிறப்பம்சம். அந்த ஒரு சிறப்பம்சம் தான் ஹர்திக் பாண்டியா செய்ய தவறாரு. ஸோ கடைசி நேரத்துல நமன்தீதி இருந்தாலும் அந்த ப்ரெஷர்ல இன்னொரு சொல்லணும்னா எக்ஸ்ட்ராடனரியா பவுலிங் போட்டாங்க ஆர்சிபி. புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் இவங்க 2 பேரும் அந்த 2 ஓவர் சூப்பரா போட்டாங்க. எஸ்பெஷலி புவனேஸ்வர் குமார் ரொம்ப சூப்பரா போட்டாருன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டி மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து கொஞ்சம் மடக்கிட்டாங்க அப்படின்னு. என்னதான் மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆர்சிபி ஜெயிச்சதுல கொஞ்சம் ஓரளவு மகிழ்ச்சியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்சிபி வந்து ரொம்ப வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்காங்க. விராட் கோலிக்காவது அவங்க வந்து கப் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஈவன் எதிரணி கூட அந்த மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. விராட் கோலிக்காவது ஒரு கப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விதத்துல வந்து ஓகே ஆர்சிபி ஜெயிச்சது கொஞ்சம் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் வந்து தொடர்ந்து தோத்துட்டு இருக்குதுன்றது ஒரு வருத்தமா தான் இருக்கு. ஒரு கடப்பாறை அணி, மிகப்பெரிய வந்து ஒரு ஐபிஎல்லே ஆதிக்கம் செலுத்தின ஒரு அணி. அந்த அணி வந்து இப்படி வந்து இன்னும் வந்து என்னன்னா டீம்ல ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்றது இன்னும் வெளிப்படையா தெரியுது. ஹர்திக் பாண்டியா ஒரு தனி ஆளா வந்து எல்லாத்தையும் வந்து முடிவு செய்யறாரு அப்படின்றது தெரியல. கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு அனுபவ வீரர்களோட அந்த அட்வைஸை கேட்டுக்கிட்டு நடந்தாருன்னா டீம் வந்து ஒரு யூனிட்டியா இருந்து செயல்பட்டாதான் எந்த ஒரு செயலையுமே வெற்றி அடைய முடியும். அதை வந்து ஹர்திக் பாண்டியா புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் தன்னை மாத்திக்கிட்டு வராருன்றது நல்லா தெரியுது. இப்ப பேட்டிங்லயும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து கேப்டன்ஷிப்லயும் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட அந்த இன்புட்ஸை வந்து கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா இவங்க எல்லாரும் டீமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன மைனஸா இருக்கு என்ன பிளஸா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணா தான் மும்பை இந்தியன்ஸ் அணி பழைய ட்ராக்குக்கு வர முடியும். 9 மேட்ச் தான் இருக்கு. 9 மேட்ச்ல 8 மேட்ச் வின் பண்ணாதான் வந்து 100% வந்து இவங்க உள்ள போக முடியும். அட்லீஸ்ட் வந்து 9 மேட்ச்ல 7 மேட்சாவது வின் பண்ணாதான் ஏதோ ஒரு சில வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதுக்கான சாத்தியம்ன்றது ரொம்பவே கடினம். ஏன்னா இந்த டைம் வந்து நிறைய டீம் வலிமையா இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் வலிமையா இருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் வலிமையா இருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ் வலிமையா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபியும் வலிமையா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீம்கள் ரொம்ப வலிமையா இருக்கும்போது 4 டீம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். இந்த 4 டீம்களையும் ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். அப்ப ராஜஸ்தான் ராயல்ஸும் வலிமை பெற்றுக்கிட்டு வராங்க. ஸோ இவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தன்னோட அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை கோர் ஸ்ட்ரென்த்தை கரெக்டா ஒரு டீம் எடுத்து கரெக்டான பவுலர்ஸை கொடுத்து நல்லா போடுற பவுலர்ஸ்க்கு அதிக ஓவர்ஸ் கொடுத்து கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட முடியும் அப்படின்றதுதான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நான் சொல்ற அட்வைஸ். ஸோ பார்க்கலாம் அடுத்த அந்த மேட்ச்ல வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, விக்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.